அவங்க கூட இருக்கிற நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவம் மாதிரி மெய் மறந்து அது ஒரு வேறு உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முயற்சி அடைகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவனை சமுதாயத்துல ஒரு சிறந்த மனிதனா உருவாக்குவது ஒரு ஆசிரியரோட மிக முக்கியமான பணின்னு தான் நான் விரும்புறேன். அரிஸ்டாட்டில், அம்பேத்கர், அப்துல் கலாம் இப்படி உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களையெல்லாம் ஏற்படுத்திய மிகச்சிறந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு, நல்ல விதமான மாற்றங்களுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்க கிளாஸில் படிக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. என்னைய சுக்குன்னுவாங்க, என் ஃப்ரெண்டை மக்குன்னுவாங்க, இன்னொரு ஃப்ரெண்டை சச்சுன்னுவாங்க. அந்த பேர் கடைசி வரைக்கும் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து 8வதுலேருந்து இன்னமும் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அதுக்கு அந்த கோமதி டீச்சருக்கு நன்றி. என்னோட ஆசிரியர்களை ஒரு தேவதைகளாக நினச்சி நான் மதிப்பீடு செய்தேன். இப்போ என்னுடைய மாணவர்கள் என்ன ஒரு தேவதையாக நினச்சி என்ன மதிப்பீடு செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மதிப்பீடு செய்யக்கூடிய அளவில் ஒரு ஆசிரியர் பணிபுரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அதை விட ஒரு பெரிய விருது ஒரு ஆசிரியருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு அது தெரியல. நந்தினி எழுச்சிருமா, அந்த கடையேழு வள்ளல் பற்றி சொல்லு, எத்தனை வளையல் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அவர் வளையலை பற்றி பேசுகிறாரா வள்ளலை பற்றி பேசுகிறாரான்னு தெரியல. நான் எழுத்து முழிச்சேன். எத்தனை வளையல் இருக்கு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து கரெக்டாக என் கையில் 6 இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன் 6 சார்ண்ணே. சரி, கடையேழு வள்ளல் எத்தனை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்துல அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். அப்படின்னு பார்த்தா நம்ம அனைவருமே ஆசிரியர்கள் தான் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பேப்பர் ஸ்கிரீன் சேனல்ல கேட்டாங்க, நீங்க எப்படி ஆசிரியர் ஆனீங்கன்ட்டு. உண்மையிலேயே நான் ஆசிரியர் ஆகிறதுக்காக படிக்கவும் இல்லை. என்னோட கால சூழல் காரணமா நான் ஆசிரியர் ஆயிட்டேன் அப்படிதான் சொல்லணும். அதுதான் உண்மை. நான் ஆனா அப்போ இருந்த மனநிலைமையில எனக்கு ஒரு மறுவாழ்வு, ஒரு புத்துணர்வு கொடுத்தது என்னுடைய பள்ளி மாணவர்கள் தான். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் அந்த உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, ஒரு பணி சுமையா இருந்தாலும் சரி, வேலை பழுவா இருந்தாலும் சரி, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க உலகமே வேறு. அவங்க கூட இருக்கிற நேரம் வேறு உலகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். காலையில நடந்த எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு மனசுல நிக்காது. இதை நான் என்னடா ரொம்ப அதிகமா சொல்றாங்க அப்படின்னு நினைக்க வேணாம். இது என்னுடைய அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு நமக்கு புத்துணர்வை கொடுக்குற அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில சின்னதா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அதுதான் என்னுடைய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஆசிரியர்களும் அப்படிதான் நினைப்பாங்க. அக்கினி குஞ்சொன்று கண்டே, அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி அவங்களுடைய மனசுல ஒரு சின்ன மாற்றம், ஒரு சின்ன ஒரு கனல் அவங்க மனசுல ஏற்படுத்திட்டா அது அவங்க அந்த அந்த மாற்றம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில உயரத்துக்கு போறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அது உதவி செய்யும். அப்படிப்பட்ட மாற்றத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய வாழ்நாள் கனவாவே நான் வச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பள்ளியிலே பாத்தீங்கன்னா என்னோட வகுப்புல ஒரு மாணவர் ரொம்ப சுட்டி. அவரு படிப்புலையும் கெட்டிதான். ஆனா அவர்கிட்ட இருந்த பிரச்சனை, அவர்னால எல்லா கூடயும் சேர்ந்து வேலை பார்க்கறதோ, சேர்ந்து குழுவா இருக்கிறதுலயோ பிரச்சனை. எங்க போனாலும் ஒரே சண்டை. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரவே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே போற மாதிரி இருந்தது. நாங்க அதை கவனிச்சுட்டே இருந்துட்டு, நாங்க எங்களுடைய பள்ளியில பாத்தீங்கன்னா எல்லாரும் மதிய உணவு சேர்ந்துதான் சாப்பிடுவோம். நான் அப்போ ஒரு நாள் சொன்னேன் அவர்கிட்ட, வாங்களேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் இன்னைக்கு லஞ்ச் அப்படிங்கும்போது சரி அப்படின்ட்டு வந்தாரு. சும்மா சாதாரணமா பேசிட்டு இருந்துட்டு, ஏன் நமக்கு எப்ப பார்த்தாலும் எல்லா கூடயும் சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனையா இருக்கு, என்ன எதனால அப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சாதாரணமா கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு நான் கொஞ்சம் கோவப்படுறேன், கத்துறேன்றனால எல்லாரும் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்படி எல்லாருமே சொல்லும் போது அது உண்மையா நம்மளே அப்படி பண்ணா என்ன, பண்ணாத போதே அப்படி நம்மள பேர் சொல்றாங்க, நம்ம பண்ணாதான் என்ன அப்படின்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னாரு. நான் அதை கேட்டுட்டே இருந்துட்டு அப்புறம் கேட்டேன், சரி வேற மாதிரி பேசிட்டு உங்க வீட்டுல டிவி எல்லாம் பாப்பீங்களான்னு கேட்டேன். பாப்பேன். உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது சேனல் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. நான் ரிமோட் எடுத்து மாத்திருவேன்னாரு. அப்படியா அப்படின்னு கேட்டேன்.
சரி, இப்போ உங்களுடைய ரிமோட்ட நீங்க மத்தவங்க கையில குடுத்துருக்கீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இவரையா கோவப்படுத்தணுமா, ஏதாவது பண்ணா கோவமா கத்துவான்டா. இந்த மாரி ஏதாவது பண்ணா அவன் வந்து இது பண்ணிரலாம் அப்படின்ற மாரி, உங்களுடைய ரிமோட்ட அடுத்தவங்கட்ட குடுத்துறீங்க. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வால்யூம கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க. நீங்களும் அவங்களுக்கு அதுக்கு அவங்க சொல்ற மாரியே ஏதாவது பண்ணிர்றீங்க. அப்போ வந்து ஆ உங்கள வந்து நீங்க அந்த ரிமோட்ட நீங்க வந்து கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்க யாருனாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருங்கன்னு நான் சொன்னேன். அது வந்து அப்போ அந்த பையனுக்கு ஒரு பெரிய மாற்றத்த ஏற்படுச்சான்னு தெரியல. ஆனா அப்போ. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலம் அப்படியே தான் இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெரிய வகுப்பு போக போக கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ எல்லாம் பள்ளிலாம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போயிட்டாரு. ஒரு நாள் வந்து பள்ளியில எங்கள பார்க்க வரும்போது சொன்னாரு, "சித்தி எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்டாரு. "நல்லா இருக்கேன்." அப்ப சொன்னாரு, நான் இங்க படிக்கும்போது ஒரு வாட்டி சொன்னீங்க, "உன்னுடைய ரிமோட்ட நீ அடுத்தவங்களுக்கு குடுக்காத. உன்னோட ரிமோட்ட நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு சின்ன விஷயம், நீங்க அந்த சொல்லிக் குடுத்த அந்த சின்ன ட்ரிக்கு, நான் மெதுவா வந்து காலப்போக்குல வந்து அத வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப செட்டிலா நான் வந்து என்னுடைய எமோஷன்ஸ்லாம் நான் பேலன்ஸ்டா இருக்க ட்ரை பண்ணேன். கொஞ்சம் அப்படியே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எனக்கு வந்து அது பழகிருச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் குடுத்துச்சு. அது நான் ரொம்ப என்னோட லைஃப்ல இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, என்னோட ரிமோட்ட நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப நன்றி அப்டின்னாரு. எனக்கு அத கேட்கும்போது, ஒரு பெரிய பாரத் ரத்னா விருது வாங்குன மாரி இருந்தது. உண்மையிலே அதுதான் எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஆசிரியரா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விருது அப்டின்னு நான் நெனைப்பேன். இதே மாரி ஒரு சின்ன மாற்றத்த எல்லாருடைய நம்மட்ட இருக்க எல்லா மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஏற்படுத்தணும் அப்டின்றதுக்காகத்தான் நான் நெனைச்சிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சியும் செய்துகிட்டே இருக்கேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றலும், கற்பித்தலும் உயிர் மூச்சோடு கலந்து வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். நன்றி, வணக்கம். சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஃபமீலா ஃபாத்திமா. அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். பேப்பர் ஸ்பிரிங் யூடியூப் சேனல் வந்து ஒரு அருமையான கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க ஏன் ஆசிரியர் பணியை வந்து தேர்வு செய்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் வந்து அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து சில சமயம் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம், பலருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் ஆசிரியர்கள் தான். ஸோ கற்பித்தல் பணியில் தன்னை அனுதினமும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து அந்த கேள்விக்கான விடையை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நான் வந்தது ஆசிரியர் பணிக்கு வந்தது வந்துட்டு எனக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு பணிக்கு வந்தேன். ப்ளஸ் இந்த வேலையின் மூலமாக எனக்கு ஒரு சுய முன்னேற்றம் கிடைக்கும், இந்த சுய தேவைகள் வந்து நிறைவேற்றப்படுங்கிறதுதான் பிரதான காரணமாக வந்து இருந்துச்சு. ஆனால் நான் பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆசிரியர் பணியோட முக்கியத்தை வந்து உணர தொடங்கியிருந்தேன். எப்பேற்பட்ட பணி, ஸோ இந்த பணிக்கான நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கும் பொழுது, கற்பித்தலை தாண்டியும் மாணவர்களோட மனநிலையை உணரணும் அப்படின்னா முதல்ல அவங்க கிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னோட பள்ளி அரசு பள்ளி. பெரும்பாலும் என்கிட்ட வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பின்தங்கிய மாணவர்கள், விளிம்பு நிலை மாணவர்கள், பெற்றோரை இழந்த மாணவர்கள், சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அப்புறம் வந்து போதை பழக்கத்துக்கோ குடிப்பழக்கத்துக்கோ அடிமையான பெற்றோர் கொண்ட குடும்ப பின்னணி கொண்ட மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து வரக்கூடிய மாணவர்களோட மனநிலை வந்து எவ்வளவு சங்கடமா இருக்குங்கிறத அடிக்கடி யோசிப்பேன். இந்த மாதிரி சூழல் நமக்கெல்லாம் இருந்தால் நம்மெல்லாம் படிப்போமா அப்படிங்கிறது எப்பவுமே எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த சூழலையும் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சு போயிடுவேன். அவங்கள வந்து பார்த்து ரொம்ப அதிசயிச்சு போயிடுவேன். எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு மாணவனோட தேர்ச்சிங்கிறது வெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும் கிடையாது. வெறும் மதிப்பெண்ணை மட்டும் கொடுக்கறது மட்டும் ஒரு ஆசிரியரோட பணியாக வந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஆசிரியர் பணிங்கிறது ஒரு மாணவனை வந்து தேர்ச்சி அடையிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவனை சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்குவது ஒரு ஆசிரியரோட மிக முக்கியமான பணிங்கிறத நான் விரும்புகிறேன். நான் ஏன் அப்படி கருதுறேன் அப்படின்னா,
ஏன்னா ஒரு பொது சமூகத்தில் வந்து ஒரு மாணவன் வரும்பொழுது ஒரு ஆசிரியரோட பங்கு வந்து மிக முக்கியமானது. அப்போ வந்து பாடத்தை தாண்டியும் சில விஷயங்கள் வந்து நம்ம மாணவர்கள்ட்ட வந்து கண்டிப்பாக நம்ம உரையாடணும். அப்போ வந்து நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இஷ்யூஸு, தென் வந்துட்டு வேலை வாய்ப்புகள், அவனோட தனிப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும் பொழுது மாணவர்கள் வந்து ரொம்ப எளிதில் நம்ம கிட்ட வந்து என்ன ஆகுறாங்கன்னா மிங்கிளாக தொடங்குறாங்க. அது அவங்க விரும்பவும் செய்கிறாங்க. ஏன்னா ஒரே மாதிரி நம்ம சப்ஜெக்டை மட்டும் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு அயற்சி வந்து அயற்சி ஏற்படுது. அந்த அயற்சியை வந்து போக்குறதுக்கு நம்ம வந்து அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் பள்ளியில் செயல்பட தொடங்கியதுக்கப்புறம் எனக்கும் மாணவர்களுக்குமான அந்த சூழல் ஒரு இணக்கமான ஒரு சூழலாக வந்து மாற தொடங்கி இருந்துச்சு. நான் அது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டாவது வந்து மாணவர்கள்ட்ட வந்து எப்படி நான் வந்து பேசுகிறேன்னா அதே மாதிரி எனக்கான உற்சாகமும் இந்த பள்ளி தான். பள்ளிக்குள்ளே போனதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு சூழல் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட எனக்கு வந்து டோட்டலாக அதில் வந்து வெளியே வந்துடுவேன். ஏன்னா ஒரு குட் மார்னிங் மிஸ், சாப்பிட்டீங்களா மிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு 2 வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர் பணிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்றேன். ரெண்டாவது, இனியும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் வந்து அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை நோக்கி பயணிக்க விரும்புகிறேன். பேப்பர் ஸ்கிரீன் சேனல் இந்த அருமையான வாய்ப்பை வந்து கொடுத்ததற்கு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளை தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய உழைப்பினால் நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். அதனால் அவருடைய நினைவை போற்றணும் அப்படின்றதுக்காகவும், இந்தியா முழுவதும் உள்ள நல்லாசிரியர்களை அடையாளம் கண்டு அவங்கள பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இந்த செப்டம்பர் 5ஆம் நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர் தினம் கொண்டாடுவதில் என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஆசிரியர்கள் அவ்வளவு முக்கியமானவங்களா அப்படின்னா ஆமாம். அரிஸ்டாட்டில், அம்பேத்கர், அப்துல் கலாம் இப்படி உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களையெல்லாம் ஏற்படுத்திய மிகச்சிறந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு, நல்ல விதமான மாற்றங்களுக்கு ஆசிரியர்கள் தான் காரணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆசிரியர்கள் மூலமாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஆசிரியர் பணி மெச்சத்தக்க பணி தானே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் கிடைச்சிட்றாங்களா? நல்ல மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் எப்போவுமே கிடைப்பது உண்டு. நான் நல்ல மாணவனாக இருந்தேன். என்னுடைய பள்ளியில் எனக்கு நல்ல ஆசிரியர்கள் நிறைய கிடைச்சாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தர் யார் அப்படின்னா திரு ஆனந்த அபூர்வசாமி, என்னுடைய தமிழாசிரியர். விருதுநகரில் KVS சத்திரிய வித்யாசாலா அப்படின்ற பள்ளியில் நான் பள்ளி படிப்பை படிக்கும்போது எனக்கு கிடைச்ச ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் ஆசிரியராக இருக்கேன். அப்போது எனக்கு தெரியுது நம்மளுடைய மாணவர்கள் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆகணும், எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஊடுருவி செல்லணும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இப்போ புரியுது. அப்போது அவர் அப்படி இருந்தார். அவர்னால தான் இப்போ நான் தமிழ் இலக்கியம் தேர்ந்தெடுத்து படித்தேன். நான் ஆசிரியரானதுக்கும் அவர் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு தெளிந்த நீரோடை போன்ற தமிழ் உச்சரிப்பு, அவருடைய கதை சொல்லும் பாங்கு, சங்க இலக்கியங்களாக இருக்கட்டும், இல்லை துணைப்பாடமாக இருக்கட்டும், தமிழை அவர் நடத்துகின்ற அந்த முறை, இதெல்லாம் தமிழ் இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துச்சு. தமிழ் எதுக்கு அதெல்லாம் படிச்சுட்டு கற்றது தமிழ் அப்படின்னா கூட ஒரு படம் வந்தது. அதில் உள்ள ஹீரோ வந்து நிறைய கஷ்டப்படுற மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போவுமே தமிழ் அவ்வளோ வாய்ப்புகளை தருகிறதா அப்படின்னா, எந்த ஒரு படிப்பையும் ரொம்ப திறம்பட படிக்கும்போது அந்த வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும். நானும் தமிழ் படித்து தான் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கேன், பள்ளி ஆசிரியராக இருக்கேன். அவருடைய அந்த தாக்கத்தினால தான் நான் இந்த ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் நம்மளுடைய வாழ்வியல் திறன்களை அதிகப்படுத்தி எப்படி வாழ்க்கையை பார்க்கணும், எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், எப்படி மற்றவர்களிடம் மகிழ்ச்சியாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை தன்னுடைய இலக்கியங்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்துட்டே இருக்குது. அந்த ஆசிரியரை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம்.
ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து உண்டு. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறவங்க மட்டும்தான் ஆசிரியரா? அப்படி இல்லை. பள்ளி பாடத்தையும் தாண்டி நமக்கு ஏற்படுகின்ற இனித்த கசந்த அனுபவங்கள், நம்மளுடைய முந்தைய தவறுகள், நாம் சந்தித்த மனிதர்கள், நாம் சிந்தித்த புத்தகங்கள், இப்படி எல்லாமே நமக்கு ஒரு ஆசிரியர் தான் இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி தேர்வு வைப்பாங்க. அதன் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக, இல்லை கற்றுக்கிட்டோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. இந்த வாழ்க்கை அப்படின்ற பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, முதல்ல தேர்வை வச்சிடும். தேர்வை வைத்து அதன் மூலமாக ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித்தரும். அதனால் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் நமக்கு ஆசிரியராக அமைஞ்சிருக்கு. நம்மளை நல்ல விதமாக சிந்திக்க வைக்கக்கூடிய, நம் வாழ்க்கையில் நல்ல வித மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும், எந்த ஒரு நபரும், எந்த ஒரு புத்தகமும் நமக்கான ஆசிரியர்கள் அப்படின்றது தான் இந்த ஆசிரியர் தினத்தின் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. மீண்டும் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நான் என்னுடைய ஆசிரியைகளை பற்றி குறிப்பு சொல்லலான் இருக்கேன். மை டீச்சர்ஸ்னோடனே என்னுடைய 1வது படித்ததுலேருந்து 12வது படித்த டீச்சர்ஸ் வரைக்கும் எனக்கு பேர் வரைக்கும் அவங்க உருவம், அவங்களுடைய பற்றியான நினைவுகள் என் மனசில் நிற்கிது. 1வது படித்தது தாயம்மாள் டீச்சர். அந்த 1வது பருவத்தில் அவங்களுடைய முகம் ஞாபகம் இருக்குது. அவங்க ஒரு மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி 2வது படித்தது சாந்தி டீச்சர். அவங்க நல்லா வெள்ளையாக அழகாக இருப்பாங்க. சில பேரை பார்க்கும்போது நம்ம சாந்தி டீச்சர் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தோணும். 3வது முனியம்மாள் டீச்சர். அந்த முனியம்மாள் டீச்சர் அவங்க கொஞ்சம் குண்டாக கருப்பாக இருப்பாங்க, பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த பயம் அப்படிங்கிற இது வரும்போது நம்ம என்னுடைய முனியம்மாள் டீச்சரை நினச்சிக்குவேன். 4வது சரஸ்வதி டீச்சர். அவங்க ரொம்ப பொறுமையாக கிளாஸ் எடுப்பாங்க. புரியலைன்னா பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது. என் கையை பிடிச்சி எழுத வச்சது அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. 5வது சங்கரேஸ்வரி டீச்சர். சங்கரேஸ்வரி டீச்சரை மறக்காததுக்கு காரணம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு ஒரு கோழி குஞ்சை பற்றி ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி அதை பாட்டாக பாடி காமிச்சாங்க. அது இன்னும் என் மனசில் நிற்கிது. ஒரு கோழி குஞ்சு அது நம்ம எப்படி சிக்கன் 65 சாப்பிட்றோம் இல்லையா, அதை அதை ஒரு பாட்டாக சொல்லுவாங்க. அந்த கோழி குஞ்சை விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுதான், நான் கிளித்தட்டு விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் அதை கோழியை பிடிச்சதுக்கப்புறம் ரெக்கையெல்லாம் பிரிக்கும் போது நான் ஹேர் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் தேய்ச்சி விடும்போது நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அதுக்கப்புறம் அது துண்டு துண்டாக வெட்டும் போது நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அது நான் ஆயில் பாத் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் தொண்டுக்குள்ளே போகும்போது நான் ஆழம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த பாட்டு இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை பற்றி சொல்லுவேன். அது மாதிரி 6வது படித்தது லிங்கம்மாள் டீச்சர். அவங்களும் எனக்கு உருவம், அந்த கிளாஸ் ரூமு, அந்த செட்டப் தான் ஞாபகம் இருக்குது. 7வது கனகாமுஜம் டீச்சர். அவங்களும் திருத்தமாக நடத்துவாங்க பாடங்களை, நல்லாயிருக்கும். மேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த 7வது படிக்கும் போதே. 8வது கோமதி டீச்சர். அவங்க ஒரு ஐயர் டீச்சர். அவங்க ஹிந்தி கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வளைச்சி போட்டு ஹிந்தி கிளாஸில் சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்து ஹிந்தி படித்து நான் ஹிந்திலையும் பண்டிட் வாங்கினேன். அதுக்கு அவங்க முக்கிய காரணம். அவங்க கிளாஸில் படிக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. என்னைய சுக்குன்னுவாங்க, என் ஃப்ரெண்டை மக்குன்னுவாங்க, இன்னொரு ஃப்ரெண்டை சச்சுன்னுவாங்க. அந்த பேர் கடைசி வரைக்கும் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 8வதுலேருந்து இன்னமும் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அதுக்கு அந்த கோமதி டீச்சருக்கு நன்றி. 9th ஜாஸ்மின் பில்லா டீச்சர். சயின்ஸ் சூப்பராக நடத்துவாங்க. அப்போ 10th ஐரிஸ் மேரி, அது ஜாஸ்மின் பில்லாவோட அக்கா அவங்க. அப்போ நான்சின்னு ஒரு மேடம் மேக்ஸ் எடுப்பாங்க. ஸோ சூப்பராக என்னை 100 வாங்க வைக்கணும்னு ரொம்ப துடியாக இருந்தாங்க. பட் அது 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டு. அவங்களாம் என்னோட இன்ஸ்பிரேஷன் மேக்ஸ் எடுத்ததுக்கு. அதே மாதிரி 11th படிக்கும்போது
காமாட்சி டீச்சர் வந்து தமிழ் டீச்சர். அவங்க தமிழில் தான் உள்ளே நம்மான்னு சொல்லணும். நாங்கள் மறந்து போய் ப்ரெசன்ட் டீச்சர் சொன்னோம்னா, என்னடி எப்போ பார்த்தாலும் புருஷன் டீச்சருங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காமெடியாக பேசுவாங்க. அப்புறம் 12வது கிருபா கலாவதி டீச்சர். கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட வந்து இந்த குவாண்டம் எண்கள் அப்படிங்கிற கொஸ்டின் நான் வந்து ஓனாக படித்து எழுதுனது அவங்க ரொம்ப பாராட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னுடைய 1வதுலேருந்து 12வது வரைக்கும் உள்ள ஆசிரியர்கள். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் கொண்டாட போற இந்த சமயத்துல ஒரு ஆசிரியரா எனது ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பேச சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த எல்லா ஆசிரியர்களை பத்தியும் ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணின அந்த நினைவுகள் எனக்கு இருக்குது. ஒரு ஆசிரியர் நினைச்சா மாணவர்களுடைய மனதில ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, பசு மரத்தாணி போல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர்கள் என் மனதில் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்காங்க. பிரைமரி லெவல்ல மட்டும் இல்லாம அப் டு தி செகண்டரி லெவல், அதுக்கப்புறம் போனா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியர்களும் இப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கையில அன்றாடத்துல நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியரா அவங்களுடைய பிரதிபலிப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுல மிக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களாம் ஒரு தேவதைகள் போல. இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஒரு தேவதை மாதிரி கொண்டாடுவாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயலையும் ரசிச்சு ரசிச்சு மதிப்பிடக்கூடியவர்கள் மாணவர்கள். அப்படி இருக்கையில நான் அப்படிதான் என்னோட ஆசிரியர்களை ஒரு தேவதைகளா நினைச்சு நான் மதிப்பீடு செய்தேன். இப்ப என்னுடைய மாணவர்கள் என்ன ஒரு தேவதையா நினைச்சு என்ன மதிப்பீடு செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுல ஒரு ஆசிரியர் பணிபுரிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டா அதை விட ஒரு பெரிய விருது ஒரு ஆசிரியருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு அது தெரியல. நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுல என்னுடைய திங்கிங் தாட்டு, அப்புறம் நான் போட்ட ஒரு ஒர்க் இன்புட் இதெல்லாம் இல்லாம என்னுடைய ஆசிரியர்கள் என்னோட ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க எனக்கு ஆற்றின பங்குகள் தான் இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு பேஸ் மட்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது, என்னுடைய பிரைமரி லெவல்ல எனக்கு ஒரு தாய் தந்தையா இருந்து எனக்கு பிரைமரி ஸ்கூலிங்க கொடுத்த சித்ரா மேடம் அண்ட் கிரீஷ் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹையர் ஸ்டடீஸ்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருந்த டீச்சர் மைதிரி, அதுக்கப்புறம் கனிமொழி ஆசிரியர், அமளி டீச்சர். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல எனக்கு பக்கத்துணையா இருந்து ஒரு நல்ல கல்வியை கொடுத்த அனைத்து பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் லிஸ்டே இருக்காங்க. ஸோ அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நல்ல ஆசிரியராய், அதை நான் சொல்லக்கூடாது, என்னுடைய மாணவர்கள் சொல்லணும். இருந்தாலும் நான் ஃபீல் பண்றேன். நான் ஃபீல் பண்ணாதான் முதல்ல என் மாணவர்கள் அதை ஃபீல் பண்ணுவாங்க. என்னை ஒரு நல்ல ஆசிரியராய் உருவாக்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்நாளில் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பை அளித்த பேப்பர் ஸ்கிரீன் யூடியூப் வலைதளத்திற்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நான் பள்ளி ஆசிரியர் கிடையாது. நான் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் தலைமை பேராசிரியராக பணியில் இருக்கேன். ஸோ எனக்கு அல்லது நான் நினைவு கூறும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா என்னோடய ஹானா மிஸ். நான் வந்து போலூரில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் எஸ்பிஓஎஸ் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போ வரும்போது முதல் முறை அங்கே போலூரில் வந்து படித்தப்போ என்னவோ நான் வந்து ரொம்ப நல்லா படித்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எஸ்பிஓஏயில் வந்தவொடனே முதல் முறையாக நான் சயின்ஸில் ஃபெயிலு. ஸோ சயின்ஸில் ஃபெயில் ஆனவுடனே அது ரெமடியல் கிளாஸ் மாதிரி அப்போ ஈவினிங் எக்ஸ்டென்ஷன் கிளாஸஸ்னு வைப்பாங்க. அப்போ அந்த மேம் வந்து என்னை உட்கார வச்சு முழுதாக எனக்கு வந்து அப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு உட்காந்து நீ பயப்படாத, நீ ஒரு இதில் ஏன்னா திடீர்னு சிட்டிக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க பேசுகிற இங்கிலீஷோ அந்த ஸ்கூலில் இருந்த இங்கிலீஷோ, அது பெரிய ஸ்கூல் அது எஸ்பிஓஏ. பட் நான் வந்து ஒரு சின்ன போலூர்லேருந்து ஒரு டவுன்லேருந்து வந்தேன். ஸோ எனக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. அப்போ மேடம் வந்து என் பக்கத்தில் உட்காந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த முறையே சயின்ஸ் வந்து 90% மேலே. அதுக்கப்புறம் நான் எஸ்பிஓவில் ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளே தான் வருவேன். சயின்ஸில் எப்போவுமே பெஸ்ட்டாக வருவேன் நான். இன்றைக்கி நான் மருத்துவராகவும் ஆயிட்டேன். ஸோ சயின்ஸில் தான் நான் ஹையஸ்ட் மார்க்கும் எடுத்திருந்தேன். நான் 12th சரி, என்னோடய அப்போ என்ட்ரன்ஸ் வாட் எவர் இட் இஸ். ஸோ இன்றைக்குமே நான் மெடிசன் வந்ததுக்கு ஒரு
ஒரு முழு காரணம்னு சொல்கிறத விட என்னை அந்த இடத்துல கொண்டு போக வச்சது, எனக்கு ஒரு பாதை அமைச்சது ஹேனா மிஸ் தான். அவங்களை நினைவு கூறணும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். அடுத்து என்னோட தமிழ் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து குருசாமி சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்த தமிழ் இது எடுத்தாலுமே அவர் வந்து ஒரு விளையாட்டாக நம்மக்கிட்ட ஈஸியாக அப்ரோச் ஆகுற மாதிரி, நமக்குள்ளே உள்வாங்கி நம்ம அதை வந்து நம்மளை ஒரு கவன ஈர்ப்பு பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் எடுப்பார். இது ஒரு விளையாட்டான ஒரு இது பண்ணுறேன். எங்களுக்கு வந்து எஸ்பிஐயில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ பெருசாக நாங்கள் வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு போக மாட்டோம். அம்மா வந்து அன்றைக்கி வளையல் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 வளையல் இருக்கும், ஒவ்வொரு கலராக, ஊதாவும் வெள்ளையும் சேர்ந்து. ஸோ நான் இப்படி வளையலை வச்சுக்கிட்டு, எனக்கு வளையல் இன்றைக்கி வரைக்கும் அது பிரியம் தான். வளையலை வச்சுட்டு 1 2ன்னு எண்ணி பார்த்துட்டு இப்படி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து எடுத்த கிளாஸ் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அந்த கிளாஸ் இருக்குது. கடையேழு வள்ளல்கள் பற்றி எடுத்தார். அப்போ சொன்னார், நந்தினி எழுச்சிருமா, அந்த கடையேழு வள்ளல் பற்றி சொல்லு, எத்தனை வளையல் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு அவர் வளையலை பற்றி பேசுகிறாரா வள்ளலை பற்றி பேசுகிறாரான்னு தெரியல. நான் எழுத்து முழிச்சேன். எத்தனை வளையல் இருக்கு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து கரெக்டாக என் கையில் 6 இருந்துச்சு. உடனே நான் சொன்னேன், 6 சார்ண்ணே. சரி, கடையேழு வள்ளல் எத்தனை அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே முடிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு வள்ளல் பேரை சொல்லுமான்னாரு. நமக்கு தான் வள்ளல்னாலே பாரி தானே, வள்ளல் பாரி தான் சார். பாரி சார்ண்ணே, இதுக்காக நான் உட்கார வைக்கிறேன்னாரு. அந்த பாரி இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நான் குருசாமி சாரையும் பாரியும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க எனக்கு, என்னோடய கல்லூரி பேராசிரியர்களும் சரி. பட் இவங்க 2 பேர் எப்போவுமே நமக்கு அந்த பள்ளி பருவத்தில் வந்து நம்மளை சரியாக வந்து நம்மளை செலுத்தி செல்வது வந்து கண்டிப்பாக பள்ளி ஆசிரியர்கள் தான். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னு நினச்சினேன். அடுத்து நான் எப்படி ஆசிரியர் பணிக்கு வந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடெண்ட்டு. சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், நாங்கள் வந்து போலூர் பக்கத்தில் ஒரு குன்றத்தூர் கோயில் இருக்கும். அங்கே வந்து யாரோ குறி சொல்லுவாங்களாம். ஸோ அங்கே குறி சொல்கிறப்ப எங்கள் அப்பா சும்மா போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் வந்து இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் எங்கள் 2 அண்ணனுங்களை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சும்மா கேட்டிருக்காங்க, எல்லாம் சொந்தக்காரங்களோட போனதுனால. அப்போ எங்கள் 2 அண்ணங்களுக்கு வந்து இவன் வந்து இன்ஜினியர் ஆவான், சின்னவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அது உண்மையாக அப்படி தான் நடந்துச்சு. இருக்காரு, நான் நம்பிக்கணும்னு சொல்லலை. என்னை பார்த்து இவங்க டீச்சர் ஆவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா, இல்லை என் பொண்ணை வந்து நான் டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை நீங்கள் ஒன்றா பாருங்கள், உங்கள் பொண்ணு நீங்கள் என்னன்னா ஆக்க ட்ரை பண்ணுங்கள், ஆனால் உங்கள் பொண்ணு டீச்சர் ஆவாங்க அப்படின்னு சொன்னாராம். அது அப்போ எங்கள் அப்பா அப்பப்போ சொல்லுவார், உன்னை டீச்சர் ஆக்கணும்னு சொன்னார் பாரு, நான் டாக்டர் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவ இதில் படிச்சிருந்தாலும் நான் வந்து மருத்துவ கல்லூரி சைடு இருக்கேன். அதாவது எங்களோட பணி எப்படி இருக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் டீச் பண்ணணும், ப்ளஸ் நாங்கள் எங்கள் மருத்துவ கிளினிக்கல் பணின்னு சொல்லுவோம். அதையும் நோயாளிகளை பார்க்கணும், அறுவை சிகிச்சை பண்ணணும், அவங்களுக்கு சிகிச்சை தரணும். அதை தாண்டி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நாங்கள் கிளாஸும் எடுக்கணும். ஸோ எங்கள் அப்பாவோட கூற்றும் பொய்யாகலை, அந்த ஜோசிக்காரோட கூற்றும் பொய்யாகலை. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆசிரியரான பெஸ்ட் டீச்சர் அவார்டுமே நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று சொல்ல போனோன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னால் வந்து என்கிட்ட ஒரு பெரிய இது என்னென்னா, எங்களுக்கு ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. என்னால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட 2007 நான் ஆசிரியர் பணியில் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் என்னால் சொல்ல முடியும். எல்லாருமே என்கிட்ட க்ளோஸாக தான் இருக்காங்க. தலை சிறந்த மருத்துவர்களாகவும் ஆகியிருக்காங்க. அதில் வந்து சிலரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்னு நம்ம பெருசாக சொல்லக்கூடாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை அக்கானே கூப்பிட்டு அப்படியே பாசமாக இன்னைக்கு வரைக்கும் அக்காவே இருக்காங்க. சிலர்லாம் லிட்டரலாக அம்மான்னு கூப்பிட்டு அப்படியே எங்கள் மகள்களாகவே ஆயிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு பாச பிணைப்பு. ஒரு ஆசிரியர் மாணவனோ மாணவின்றது வந்து அது எல்லாத்தையும் தாண்டி நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பெற்றோருக்கு வந்து தம் பையன் மேலே வரலாம்னு நினைக்கலாம். நான் ஆசிரியை வந்து எப்படின்னா, எல்லா குழந்தைங்களும் மேலே வரணும், சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட வந்து 100 பெற்றோர் தாண்டி ஒரு கடவுளுக்கு சமம்ன்ற அளவுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ ஆசிரியர் பணி வந்து ரொம்ப மகத்தானது. இன்னும் நான் ரொம்ப விரும்பி செய்கிற ஒரு விஷயம் வந்து, என்னோட சிகிச்சையோ இல்லை இதெல்லாம் தாண்டி அந்த கிளாஸ் எடுக்கும்போது அவங்களோட இதுக்கு கீழே இறங்கி ஜாலியாக கலாச்சிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு. நன்றி.